ஐயோ அக்கா, இவன் இவன் எல்ரா. அக்கா, அக்கா அங்கே வாங்க. இவனுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி படுத்துருக்கான்? ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, பயமாக இருக்கு. இவனுக்கு எப்படி என்னாச்சு? இவன் என்ன அடிச்சு போட்டாங்களா? இவன் 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 ஐயோ அக்கா அங்கே வாங்க. கேக்கு எதுக்கு கத்துறா? என்னவாக்கும்? போய் பார்க்கலாம். என்ன இப்படி கத்துறா? ஒரு எதாவது பிரச்சனையா? சரி, எதுக்கு பார்க்கலாம். கேக்கு என்ன ஆச்சு? எதுக்கு? இவன் 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 எழுறா. கேக்கி எப்போ எப்படி ஆச்சு இது? இவன் இவன் எழுறா. இவன் ஏன் இவன் படுத்துறேக்கான்? இவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா? இவன் நீ டக்குன்னு போய் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு போ. இவன் எழுறா. ஐயோ கடவுளே, என் பையனுக்கு என்னாச்சு? இல்லைக்கா, நானே இப்போ தான் வந்தேன். நான் இப்படி பார்க்கும் போது தான் இப்படி படுத்துருந்தான். சரி, நீ போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிக்கா, நான் போயிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ தூக்கின்னு வாங்க பையனை. சாமி, என் பையனை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க. அவனுக்கு எதுவும் தெரியாது. தயவு செஞ்சு எங்கள் பையனை காப்பாற்றிடுங்க. கைவிட்டுறாதீங்க. உங்களை தான் நம்பியிருக்கேன். ப்ளீஸ் கடவுளே, என் பையனை நீ தான் என்னை காப்பாற்றணும். டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு? இல்லைம்மா, அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். கோமா ஸ்டேஜுக்கா? என்ன சொல்கிறீங்க? இது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். பாம்பு கடிச்சிருச்சா? ஆமாம்மா, அவனை நெத்தி மேலே பாம்பு கடிச்சிருக்கு. அப்படின்னா அவன் மீண்டு வந்துட்டாளா? 40 வருஷம் பார்க்க என்னோட முடியும் பார்த்தா என் குடும்பத்தை பழி வாங்குதா? ஐயோ சரி டாக்டர், நான் ஏதாவது பிரச்சனை தான் உங்களுக்கு கூப்பிட்றேன். கேக்கி, இவனை அனுப்பிட்டு வாங்க. அப்படின்னா அந்த பிரச்சனை வீடு தேடி வந்துருச்சு. நாகினி மீண்டு வந்துட்டாளா? நம்ம உடனே ஏதாச்சும் பண்ண ஆகணும். இது அப்படி சும்மா விடக்கூடாது. அவனை சாவடிக்கும் போது யாரோ வந்தாங்களே, யார் அது? கரெக்டாக அவனை சாவடிக்கும் போது தான் குறுக்க வருவாங்க. ஒரே போடு, அவன் செத்து நிற்குவான். சே, என் மரணத்தை இவன்கிட்டேருந்து ஆரம்பிக்கலான்னா யாரோ ஊற்றி வந்து கெடுத்துட்டா. நன்றி லட்சணமோ. நம்ம மீண்டும் ஒரு கொலையை ஆரம்பிக்கணும். குருதேவா, நன்றி. வாயை மூடு டாப்ஸி. நீ என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு உனக்கு தெரியுமா? நீ எதுக்கு அவனை போய் சாவடிச்ச? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது சொல்லு. என்ன சொல்கிறீங்க குருதேவா? எனக்கு அந்த அதிகாரம் இல்லையா? நான் நாகினி, சேஷ நாகினியோட நாகினி. எனக்கு அந்த அதிகாரம் இல்லையா? என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஏன் அவனை சாவடிக்கக்கூடாது? நீ அதுக்கு அவனை சாவடிக்கக்கூடாது. மகா நாகராணி பிறக்க இன்னும் நாள் இருக்குது. மகா பஞ்சமி பௌர்ணமியில் மகா நாகராணி பிறப்பான்னு விதி இருக்குது. அதுக்குள்ளே உன்னை யார் இவனை சாவடிக்க சொன்னது? நீ அவனை சாவடிக்கக்கூடாது. நீ உன்னை கண்காணிக்க தான் சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க குருதேவா? அப்படின்னா நான் எதுக்கு இந்த வீட்டில்? நான் டாப்ஸி, இந்த அதிக விஷமுள்ள நாகினி. நான் எனக்கு யாரை சாவடிக்கணும் சாவடிக்கக்கூடாது நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க. டாப்ஸி, என்ன சொல்கிற? இரு, நான் எப்படிக்கிறான்னு பார்க்குறேன். டாப்ஸி, அவன் வீட்டில் இல்லை. அவனை வேறு ஒருத்தாள் கூட்டு போயிருக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க தேவா? அவன் ஒன்றும் சாவலியா? நான் போடுக்க அவன் செத்துருக்குவான் பார்த்தேன். ஒன்றும் சாவல்னா? சே, யாரோ ஊற்றி தான் காப்பாற்றிட்டேன். சரி குருதேவா, நான் வரேன். மகாதேவனே, சிவனே, எல்லாம் செய்யும் ஆற்றலே,
மகாநாகரணி வர வரைக்கும் இந்த டார்ச்சியோட கோபத்தை கட்டுப்படுத்துங்க. நீங்கள் தான் அவளுக்கு நல்ல வழி காட்டணும். அவள் சாவடிக்கிற பேரில் எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு மகாநகரின் வத்துக்குள்ளாக பேர் வாங்கிட்டானா மகாநகரின் பிறக்கிறதுக்கு இந்த பூமியில் எதுவுமே இல்லை. நீங்கள் தான் காப்பாற்றணும் டார்ச்சியை. கோபம் ஒன்றும் அடங்கலை. அவனை சாவடிக்கிறதுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வந்து அவளை காப்பாற்றிட்டாங்க. ஒரு போடு போட்டிருந்தா அவன் செத்துனுக்குவான். ஏதோ ஒரு எருமை வந்து காப்பாற்றி விட்டுருச்சு. சே, நான் இனத்துக்கே அவமானம். அவன் எங்கே கொண்டு போயிருக்க எங்கன்னு ஒன்றும் தெரியலையே. அவன் எங்கே கொண்டு போயிருக்கிறாங்க? மீண்டும் இங்கே தானே வருவான். அப்போ பார்த்துக்கலாம் அவனை. இந்த காஃபி அந்த இவன் குடிச்சது தானே, அந்த இவன் தான் குடித்தான். இப்போ இந்த காஃபி யார் குடிக்கிறான்னு நான் பார்க்குறேன். குடிச்சா மறுநொடியே அவங்க சாகணும். அது மாதிரி என் விஷத்தை இதில் பார்க்குறேன். இதில் விஷத்தை கலந்தால் யாருக்கும் தெரியாது. அவள் தான் கலந்தாச்சு. யார் வந்து இதை எடுத்து கொடுக்குறாங்க நானும் பார்க்கலாம். குடிக்கிறவங்க செத்துருவாங்க. இந்த வீட்டில் இன்னொரு மரணம் நடக்கும். என் பையனை யார் சாடிச்சுனுக்குவா? அப்படின்னா நாகினி மீண்டும் வந்துருக்குவாளா? அப்படி வரத்துக்கு வாய்ப்பு இல்லையே. நான் வந்தாலும் இந்த வீட்டில் அவளால் வர முடியாது. நாலா பக்கமும் கல்லை காட்டாம வித் கவுரு கொடுத்துருக்குமே. வணக்கம் ருத்ராமா, நான் உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என் வீட்டில் மீண்டும் வந்துட்டா. யார் அது? புது குரலாக இருக்குது. நீயா வைஷாலி? என் வணக்கத்தை ஏற்றுக்க. ஏதோ பிரச்சனை எடுத்தால் வந்துக்கேன்னு நல்லா தெரியும். சொல்ல அந்த பிரச்சனையை கேட்போம். என்ன வைஷாலி? ருத்ராமா சிரிக்கிறீங்க? என் வீட்டில் மீண்டும் நாகினி வந்துட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என் பையன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். நீங்கள் தான் என் பையனை காப்பாற்றணும். வைஷாலி, நான் சொன்னது நீ கேட்டியா? 40 ஆண்டு முன்னாடி என்ன நடந்துச்சு உனக்கு நல்லா தெரியும். அதை மீறி நீ ரத்னகிரி கோட்டைக்கு குடும்பத்தோடு போயிட்டு வந்தனா நாகினி என்ன நீ செஞ்சு வச்ச பாவெல்லாம் கூட வரும். அப்படி சொல்லாது வந்துடுறம்மா. நீங்கள் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும். நீங்களே கைவிட்டு எங்களுக்கு யாருக்குறாங்க? நீங்கள் தான் அந்த நாகினி எங்கள் வீட்டில் கால் வைக்காத மாதிரி பண்ணணும். வாயை மூடு வைஷாலி. நான் பண்ணதெல்லாம் போதும். வீட்டுக்கு நான் மீண்டும் ஏதோ பண்ணி உன் குடும்பத்தில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன பண்ணட்டும்? நான் உன் கூட பங்கு கேட்டது நாகமணி கோசம்தான். நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியும் துருத்திரம்மா. நாகமணி கோசம்தான். நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக உங்கள் புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்பினேன். உங்கள் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பினேன். இப்போல்லாம் எதுக்கு ருத்ரமா எல்லாம் கேட்குறீங்க? நான் வந்ததே எங்கள் பையனை காப்பாற்றான். வாயை மூடு வைஷாலி. நீ என்ன சொல்கிறது தெரிஞ்சா சொல்கிறியா? உங்கள் பையன் எதுக்கு ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றினான்? அந்த பொண்ணை போய் கேளு. அவளுக்கு எல்லாம் தெரியும். நீ போ. வாடா மவனே, எங்கே இருக்க? வந்துட்டியா? உனக்கு ஒரு புது இறை கிடைக்க போகுது. நாகினி போய் தூக்கிட்டு வா போ. அவன் வந்தால் உனக்கு நிறைய கறி கொடுக்குறேன். போடா. எதுக்கு ஒன்றா உட்காந்து இருக்க? எழுந்து போ. அவனை போய் தூக்கிட்டு வா அந்த நாகினியை. நாகினி இப்போ இருக்குது உனக்கு வேட்டு. அந்த வைஷாலி எங்கே போயிட்டுக்குவா?
வீட்லேயே அழகான உங்கள் பையன் எங்கே ஒளி வச்சுனுக்குவா? எங்கேயும் கண்கடா தேசத்தில் தான் ஒளி வச்சுனுக்குவா, நல்லா தெரியும். நல்லானா அங்கே தான் வருவான். அப்போ பார்த்துக்கலாம், உயிரை நாமளே எடுத்துடலாம். வைஷாலி, என்கிட்டேருந்து உன் பையனை எப்படி காப்பாற்றுற நானும் பார்க்குறேன். இது என்ன கழுகு சத்தமாக இருக்குது? கழுகுங்க எப்படி இங்கே நான் இருக்கட்டாலும் சத்தம் ஒன்றும் தாங்க முடியல. என்னால் முடியலையே. கடவுளே, நீட்டை என்ன காப்பாற்றணும். दबंग हूँ मैं, हीरा मलंग हूँ मैं, गली गली बजे मेरा शेर जैसी चाल मेरी, चील जैसी आंख मेरी, राजा यहाँ अपने मन का मन था। வாடா, எப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன் நாகினியை. நீ போ. நாகினி, நீ வைஷாலி குடும்பத்தை போய் பழி வாங்குறியா? முதல்ல நீ என்கிட்ட தப்பிக்க பாரு, அப்புறமா நீ வைஷாலி குடும்பத்தை போய் பழி வாங்கு. இந்த மகா யாமினி நெருப்பு வளையத்திலிருந்து ஒரு நாள் வெளியே வரதா பாரு, அப்புறம் பார்த்துக்கலாம். சாவு. நாகேஸ்வரா